புரியுதா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா குற்றவாளி பக்கத்துல இருக்கக்கூடாது. இவங்க அவ்வளவு பேரும் ஓமந்தூரார் மருத்துவமனையில உட்கார்ந்தாங்க. இவர் வீரபாண்டி ஆறுமுகத்து விஷயத்துல சொன்னாங்களா இல்லையா? மத்திய அரசு சொன்னாங்களா இல்லையா? நீங்க ஹெபேஸ் கார்பஸ் எப்படி போட முடியும்? நல்லா தெரியும் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஆள் கொண்டு வர பிறகு அந்த பெண்டிங் ஹெபேஸ் கார்பஸ்லயே பெயில் பெட்டிஷன் போட்டாங்க. இவங்க சட்டத்துறை என்ன சட்டத்துறை தெரியாம கேட்கிறாங்க. இவங்க ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சுட்டா சட்டத்துறைன்னு சொல்லுவாங்க. இப்போ வக்போர்டு கேஸ்ல என்ன வில்சன் வாதாடிட்டாரு? மத்தவங்க தானே வாதாடினாங்க. நீங்க ஹிந்து பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்தப்ப வில்சன் எஸ் சார், எஸ் மை லார்ட், ஐ அம் அப்பியரிங் ஃபார் டிஎம்கே அன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையோட முடியுமா? இல்ல. அது அந்த வாதங்கள் வச்சா மத்தவங்க 4 பேர் தானே. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர் நம்பரே ஆகாம கேஸ் பெண்டிங்ல இருக்குது, ரெஜிஸ்டர்ல பெண்டிங் இருக்கு, நாங்களும் கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டோங்கிறாரு. அது நம்பரே ஆகல, ஜட்ஜி முன்னாடி வரல, 5 கேஸ் எடுத்துக்கிட்டாங்க. இப்படியாக இருக்குது. அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மரியாதை பண்றாங்க. அது போக உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த கவர்னர் கேஸ்ல, கவர்னர் விஷயத்துல இது உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கோம்னா, இது கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர். இந்த மாதிரி சிக்கல் வரும்போது இது லார்ஜர் பெஞ்சுக்கு கொண்டு போகணும். ஒரு 5 ஜட்ஜோ 7 ஜட்ஜோ 12 ஜட்ஜோ போகணும்.